இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமை புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. ஒண்ணு மோகன்ஜி அவர்களுடைய படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொன்னு விக்னேஷ் கார்த்திக் அவர் பண்ணியிருக்கிற ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படிங்கிற இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஹாட்ஸ்பாட் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். நான் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷோ எப்படியே பார்த்தேன் நானு. அ படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அங்க இருந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தியேட்டர் போனா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, தியேட்டர்ல வந்து கூட்டமே இருக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. 2வது ஏன்னா இன்னைக்கு வந்து வி ஆர் நியரர் டூ எலக்ஷன்ஸ். 2வது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சு உள்ள போனேன். பட் டு மை சர்ப்ரைஸ் அங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருந்தது தியேட்டர். ஸோ இவ்ளோ ஃபுல்லா வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஹாட்ஸ்பாட் படம் பார்த்துட்டு அதுல ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் இருந்தது. ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்னு விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் எடுத்துட்டு இந்த படத்தையும் பார்க்க ஹவுஸ்ஃபுல் ஆகுற அளவுக்கு கூட்டமா மக்கள் வராங்க அப்படின்னா, இயக்குனர் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, இயக்குனர் மேல எந்த அளவுக்கு ஒரு அம் அவர் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணா எங்களுக்கு நாங்க பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு அ ஒரு எண்ணத்தோட மக்கள் வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நம்ம இதெல்லாம் இப்போ பேசிட்டோம். அடுத்து நான் டைரக்டாவே வரேன். பிரியா பவானி சங்கர், எம்.எஸ். பாஸ்கர், தம்பி ராமையா, ரக்ஷன், அஸ்வின், எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுடைய மகன் ஆதித்யா, பவானி ஸ்ரீ, ரஹியா, சஜனா திவாரி, கடைசியா வந்து இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக். இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 செக்மெண்ட் ஆஃப் ஸ்டோரீஸ் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லலாம். முதல் பாகத்து மாதிரியே வந்து தயாரிப்பாளர்கிட்ட ஒரு பெண் இயக்குனர் கதை சொல்ல போறாங்க. அந்த கதை சீன்களா விரிவடைகிறது தான் இந்த படத்துல ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகத்துல கதை சொன்ன விக்னேஷ் கார்த்திக் கிட்ட ஏரியா பணியாற்ற வந்த பெண் இயக்குனரான பிரியா பவானி சங்கர் அவரோட தூண்டுதல்ல இந்த பாகத்துல கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாரு அப்படிங்கிற இந்த சஸ்பென்ஸ் அப்படியே வைக்கப்பட்டிருந்தாலும் நடுவுல வந்து அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். போன பார்ட்ல வந்து கதை சொல்லி தயாரிப்பாளருடைய மகளை வந்து திருமணம் செஞ்சிருக்காரு விக்னேஷ் கார்த்திக். அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற விளக்கி அந்த சஸ்பென்ஸை உடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல 3 செகண்ட்ஸ் தளபதி ரசிகர்களை மேற்கோள் காட்டி தாதா ராசா ரசிகர்களை மையப்படுத்தி முதல் கதை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்கான ஸ்டோரி அதுதான். ரக்ஷனும் ஆதித்யா பாஸ்கரும் இதுல வந்து தாதா ராசா ரசிகர்களா இருப்பாங்க. பேனர் வைக்கிறதுல இருந்து போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம யூஸ்வலா பார்த்துக்கணும். நம்ம வந்து படம் வந்தா தளபதி படம் வந்தா வந்து எத்தனை சண்டைகள் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மாதிரி தாதா ராசா ரசிகர்களுக்கு நடுவுல சண்டை வரும். இவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு பக்கம் ரக்ஷனுடைய ஃபேமிலி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க ரக்ஷனை வளர்த்திருப்பாங்க. ரக்ஷன் வந்து ஒரு வேலைக்கு போயிருப்பாரு. இன்னொரு பக்கம் ஆதித்யா பாஸ்கர் அவர் வந்து காதல் பண்ணி திருமணம் செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய வீட்ல வந்து ஒத்துக்கிட்டவே மாட்டாங்க. பட் ஆதித்யாவை நம்பி அவருடைய மனைவி வந்திருப்பாங்க. ஸோ இப்படியான சூழல்ல இந்த ரசிகர் சண்டை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அழகான கான்செப்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இந்த கான்செப்ட்ல வந்து எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை ரொம்ப அழகா பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். அ எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை வச்சு நீ வந்து ஒரு ஸ்டாருக்கு வந்து நீ கொடி பிடிக்கிற, பாலிஷிங் பண்ற. நீ வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குற. இத்தனையும் பண்றியே, உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா, அந்த ஸ்டார் உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பானா? இல்ல நீ கேட்கிற எதையாவது செய்வானா? அப்படிங்கிற அந்த கேள்விய ரொம்ப அழகா எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் வச்சு அசால்ட்டா தட்டிக்கிட்டு இருக்காரு இயக்குனர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, இந்த கேள்வி எனக்குள்ளும் பத்தி தெரிஞ்சுட்டு இருந்தது ரொம்ப நாளா. தல படத்துக்கு போறாங்க, தளபதி படத்துக்கு போறாங்க. எத்தனை எத்தனை ட்ராஜடிஸ் பார்த்திருக்கோம் நம்ம. பாலிஷிங் பண்றேங்கிற பேர்ல கட் அவுட்ல இருந்து கீழ விழுது, கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, சில பேர் இறந்து போயிருக்காங்க. சில இடங்கள்ல கட் அவுட் பெரிய லெவல்ல கட் அவுட் வைக்கிறீங்க அந்த கட் அவுட்டே கீழ விழுந்து அந்த கட் அவுட் கீழ விழுந்ததுனால எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் நடந்து எந்த ரசிகனுக்கு எந்த ஸ்டார் இப்ப வரைக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முறை உதவி பண்ணிருக்கலாம். வாழ்நாள் முழுக்க அந்த ரசிகனுடைய குடும்பத்துக்கு யார் உதவி பண்ணியிருக்காங்க? யாருமே கிடையாது. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உடைய கதை அப்படின்னு சொல்லலாம். பொருள் இழப்பு, உயிரிழப்பு, உடல் பாகங்கள் இழப்பு இது எல்லாத்தையும் சந்திச்ச ஒரு நபரா வந்து எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் இருப்பாரு. ஸோ தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய பெற்றோர் வந்து சிகிச்சை செய்யக்கூட முடியாத நிலையில தான் வந்து இருந்திருப்பார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. இன்னும் சொல்லப்போனா இந்த கையெல்லாம் உடைஞ்சப்போ இந்த கால் உடைஞ்சப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். பின்னந்தலையில அடிபட்டிருக்கும். நான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். எனக்கு சிகிச்சை பண்றது கூட எங்க கையில காசு கிடையாது. என் மனைவி தன்னுடைய உடம்ப வித்து எனக்காக எல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது தியேட்டர்ல எத்தனை பேர் உடைஞ்சாங்க அப்படிங்கிறத நேரா பார்த்தேன்.
அவ்வளவு கிளாப்ஸ் வந்துச்சு அவருடைய அந்த வசனங்கள் அப்படின்னு சொல்லலாம். எம்.எஸ். பாஸ்கர் சார் ஒரு கதையில இவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டரை பண்றார் அப்படின்னா, அந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆகக்கூடிய படமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா, அவர் இதுக்கு முன்னாடி நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நெறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ற கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த படங்களுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து இங்க பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன வந்து ரொம்ப அதிக அளவுல ஈர்த்த ஒரு செக்மெண்ட் அப்படின்னா, இந்த டியர் ஃபேன்ஸ் செக்மெண்ட் தான். ஆனா இதுல கடைசியில என்ன ஆயிடும் அப்படின்னா, எல்லாமே சொல்லியிருப்பாரு. நான் வந்து ரசிகனா இருந்தேன். நான் கட் அவுட்டுக்கு காலக்ஷேபம் பண்றேன்னு சொல்லி கீழ விழுந்து என் கால் உடைஞ்சிருச்சு. என் ஃபேமிலி இவ்வளவு கஷ்டப்பட்டுருச்சு. இதையெல்லாம் நீங்க சந்திக்கக் கூடாது. என் பையனும் இப்படி செத்து போயிட்டான். இதெல்லாம் நீங்க சந்திக்கக் கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன் அப்படின்னு சொல்லி எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் வச்சு செஞ்சிருப்பாரு 2 தரப்பு ரசிகர்களையும். ஆனா இவ்வளவு பண்ணியும் கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கே ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிச்சு பேனர் தூக்கிட்டு வந்து நிப்பாங்க. இதுதான் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஃபர்ஸ்ட் செக்மெண்டோடைய கதை. செகண்ட் செக்மெண்ட் சஞ்சனா அவங்களும், தம்பி ராமையா அவங்களும் ஒரு அப்பா மகள் அந்த பாசத்தை வச்சு ஒரு அழகான கதையை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு படிக்க போன தன்னுடைய மகள் திரும்பி வராங்க. வரும்போது காதலிச்சுட்டு அந்த காதலனோட திரும்பி வராங்க. ஆஹ் இவங்களுடைய காதலை அவங்க பெற்றோர் ஏற்றுக்கணும். சந்தனாவுடைய பெற்றோர் ஏற்றுக்கணும். தம்பி ராமையா அவர்கள் வந்து தன்னுடைய சாதியை தாண்டி வேற எந்த சாதியையும் ஏற்கும் மனநிலையில இல்லை. சோ இவ்வளவுலாம் நடக்கும்போது சஞ்சனா அவங்க வந்து அமெரிக்கால இருந்து வராங்க. ஏர்போர்ட் முன்னாடி இவர் வந்து பிக்கப் பண்றதுக்கு போறாரு. அங்க அவங்க வந்து சாப்பிடறதுக்கு போறேன்னு சொல்லி பக்கத்துல எங்கேயோ சாப்பிடறதுக்கு போறாங்க. சாப்பிடுற இடத்துல இவர் வந்து அவங்க பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அணிந்திருக்கிற உடை ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இந்த அந்த ட்ரௌசர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவங்களே பார்ப்பாங்க. அதை தம்பிராமையா நோட்டீஸ் பண்ணுவாரு. டிரைவரும் சஞ்சனாவை பாக்குறாரு அப்படிங்கறத தம்பிராமையா நோட்டீஸ் பண்ணுவாரு. கொஞ்சம் கடுப்புல தான் கூட்டிட்டு போவார், வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த பையனையும் கார்லயே கூட்டிட்டு போவாங்க. அந்த பையன் இவங்க வீட்டுல இறங்கினதுக்கப்புறம் அந்த பையனை தன்னுடைய கார்லயே அந்த பையனோட வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்போ தம்பிராமையா தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி அந்த பையன் யாருன்னு கேட்க சொல்லுவாரு. அந்த பையன் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சந்தனா சொல்லுவாங்க. என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தனா. நீ கேட்டியா உனக்கு தெரியுமா அப்படின்னு சந்தனா அவங்களுடைய அம்மா கேட்கும்போது சந்தனா கெஸ் பண்ணுவாங்க. வால் இல்ல வால் இல்லைங்கிறப்போ நம்ம ஆளுங்க தானே, எல்லாம் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு அந்த வசனம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது அக்செப்டபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அக்செப்டபிள் தான். அது அதை வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடாது. நீங்க வந்து இந்த சாதியில தான் திருமணம் பண்ணிக்கணும், அந்த சாதியில தான் பண்ணிக்கணும்னு சொல்றது அந்த ஒரு கான்செப்ட்லயே நான் வரல. ஏன்னா என்னை பொறுத்தவரை சாதி மறுப்பு திருமணம் அக்செப்டபிள் அப்படின்னு நான் பார்க்கறேன். ஏன்னா வாழ போறது ஆணும் பெண் அந்த சம்மந்தப்பட்ட ஆணும் பெண்ணும் தான். அப்படி இருக்கப்போ சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள். அவங்களுக்கு பிடிச்சா அவங்க வாழ போறாங்க. பெற்றோர்கள் அவங்க வாழ போறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை கிடையாது. சோ அத ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சாதி மறுப்பு திருமணத்தை இந்த சாதி மறுப்பு காதல தம்பிராமையா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த நகர்வுகள்ல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. தம்பிராமையாவுடைய முதலாளி அவங்க வீட்டுக்கு வருவாரு. அவங்களுடைய பையனுக்கு வந்து பொண்ணு கேட்பாங்க. அப்போ சஞ்சனா வந்து இன்னும் ஷார்ட்டா ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் தாண்டி சஞ்சனாவோட பிறந்த நாள் வரும். அப்போ தம்பிராமையா பனியனும் அந்த பட்டாபட்டி ட்ரௌசரும் போட்டு வருவாரு. சோ அப்போ சந்தனா வந்து சொல்லுவாங்க. இப்படிதான் நீங்க இந்த இடத்துல ட்ரெஸ் பண்ணிக்குவீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தம்பிராமையா சொல்லுவாரு. எங்க, எப்போ, எது ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்கு. நீதாம்மா சொல்ற. இடம், பொருள், ஏவலுக்கு தகுந்தாற் போல செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லி, நாங்க பூமர்ன்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் ஒரு 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு, அ எல்லா ட்ரெஸ்ஸே இல்லாம கூட போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ நீங்க உங்களுடைய குழந்தைங்க கிட்ட இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா, உங்களையும் அவங்க அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க பூமர்ன்னு தான் சொல்லப் போறாங்க. நாங்க உங்களுக்காக மாறுறோம். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நாங்க மாறுறோங்கிறப்போ, நீங்களும் எங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே! அப்படிங்கிற ஒரு கருத்த சொல்லுவாரு. எனக்கு அந்த கருத்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு மகளை பெற்ற அப்பாவா அந்த இடத்துல வந்து தன் மகளுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுடைய ஜெனரேஷனுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாரு தம்பிராமையா. ஸோ அந்த மாற்றம் அப்படிங்கிறது பொறுமையா தான் வரணும். எடுத்த உடனே மாற்றம்ங்கிறது எங்கேயுமே நடக்காத விஷயம். அப்படி நடந்தா அது வந்து என்ன சொல்றது? உலக அதிசயம்னு தான் சொல்வேன் நானு. ஸோ அப்படியான ஒரு வகையில ரொம்ப அழகா அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த பாண்டிங்க வந்து ரொம்ப அழகா இயக்குனர் குடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் ஸ்டோரி. இதுதான் வந்து அ ரொம்ப வித்தியாசமான கதை. அண்ட் அதுக்கு முன்னாடி தம்பிராமையா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு. அ நான் சாதி மறுப்பு திருமணத்த வந்து நான் என்னுடைய சாதியில இருந்து வேற சாதியில நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். ஆனா, இப்ப நான் சொல்றேன். நீ ஒரு பொண்ண பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னாலும், உனக்கு நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாரா இருப்பேன்.
அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த செக்மெண்ட் முடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸுக்குமான டையப்னு சொல்லணும். ஸோ தேர்ட் செக்மெண்ட் போகும். அஸ்வினும் பவானிஸ்ரீ அவர்களையும் வச்சு அந்த கதை நகருது. நம்ம வந்து பார்க்காத காதல் கேள்விப்பட்டிருக்கோம். கடிதம் மூலமா காதல் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் தல அஜித் அவர்களே நடிச்சிருக்காரு. காதல் கோட்டையில அவங்களும் தேவயாவும் கடிதம் மூலமா காதல் பண்ணியிருப்பாங்க. கடைசி சீன்ல எப்படி சேருவாங்க அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து இன்னைக்கும் என்ன சொல்றது அதெல்லாம் வந்து வரவேற்க வேண்டிய ரொம்பவே வந்து ஆர்வமா பார்த்த படங்கள் சொல்லணும். அப்படியான ஒரு காதலை தாண்டி யுகங்களை கடந்து போனா 2025ல இருக்கிற அஸ்வினும் 2050ல இருக்கிற நித்யாவும் காதலிச்சாங்க அப்படின்னா இங்க பவானி ஸ்ரீ நித்யாவை நடிச்சிருக்காங்க. அஸ்வின் 2025ல இருக்காரு. 2050ல நித்யா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் ஏற்படுது. எப்படின்னா ஒரு சிம் கார்டு அதாவது ஆக்சுவலா அஸ்வின் வந்து காதல் பண்ணணும்னு அவர் நிறைய ட்ரை பண்ணுவாரு. எந்த பொண்ணும் அவருக்கு ஏத்தபடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா 90ஸ் கிட்டா அஸ்வின் இருப்பாரு. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன். நானும் 90ஸ் கிட் தான். இந்த 90ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து 90ஸ் கிட்ஸ் எல்லாம் எப்படின்னா வெகுளியான ஆளுங்க. நீங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு ஜிம்மை பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு தனி செக்மெண்டா பார்ப்போம் அப்புறம் பார்ப்போமே. ஸோ இப்ப படத்துக்குள்ள போயிடும் கதைக்குள்ள போயிடும். ஸோ 2050ல இருக்கிற நித்யாவோட இவருக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா இவர் வந்து நிறைய பேர்ட்ட காதல் சொல்லி ட்ரை பண்ணுவாரு. அந்த காதல்லாம் அமையாது. அந்த காதல்லாம் உருவாகாது. ஒரு காதல் உருவாகும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க அந்த பொண்ணு. இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்பவே அந்த காதல் குறைஞ்சிடும். ஸோ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணுவாரு. நம்பர் சேஞ்ச் பண்ணி இந்த சிம் ஆக்டிவேட் பண்றதுக்காக ஏதோ ஒரு நம்பர் ட்ரை பண்ணுவாரு. அது 2050ல இருக்கிற நம்ம பவானிஸ்ரீ அவங்களுக்கு வந்து கால் போய் சேரும். அந்த கால் அட்டன் பண்றப்போ அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இவங்க சொல்லுவாங்க, விஜயகாந்த் ஜெயந்தி அன்னைக்கு ஏன் எங்களை டார்ச்சர் பண்ற அப்படின்வாங்க. விஜயகாந்த் ஜெயந்தியா? விஜயகாந்த் ஜெயந்தினா என்னன்னா, விஜயகாந்த் பிறந்த நாள விஜயகாந்த் ஜெயந்தியா கொண்டாடுறாங்க. எங்களுடைய முதலமைச்சர் ஆர்டர் போட்டிருக்காரு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சரா அப்படின்னா, ஆமா சீஃப் மினிஸ்டர் சிவகார்த்திகேயன் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு தெரியாதா அப்படின்வாங்க. இவருக்கு சுத்தமா புரியாது. ஏன்னா 2025ல என்ன நடக்குது அப்படிங்கிறதே இவருக்கு தெரியல. 2050ல என்ன நடக்குது அப்படிங்கிறத இவர் கணிக்க முடியாம ரொம்ப திணறுவாரு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் கப் யார் ஜெயிப்பாங்க? வேர்ல்ட் கப் எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்பாரு. இந்தியா ஜெயிக்கும். விராட் கோலி 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பவுன்ஸ்ரீ. அதே மாதிரி இந்தியா ஜெயிக்கும். விராட் கோலி 6 அடிச்சிருப்பாரு. அப்பதான் வந்து இவருக்கு நம்பிக்கை வரும். 2050ல இருக்கிற ஒரு பொண்ணோட நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இது அப்படியே படிப்படியா காதலா மாறுது. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எப்படி இந்த காதல் கைகூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. அப்போ பவானிஸ்ரீ அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு அவங்க இருந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த வீடு இவர் போற டைம்ல ஒரு பாழடைஞ்ச வீடா இருக்கு. அங்க இவர் வந்து தன்னுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. எப்படின்னா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு. தன்னுடைய படத்தை வரைகிறாரு. தன்னுடைய உருவப்படத்தை வரைகிறாரு. அதுவும் காதலை வெளிப்படுத்தும் விதத்துல அந்த உருவப்படம் இருக்கு. அந்த உருவப்படத்தை வரைஞ்சு தன்னுடைய காதலை பவானி ஸ்ரீகிட்ட வெளிப்படுத்துவாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது எதிர்பாராத விதமா இவருடைய மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிடும். பவானி ஸ்ரீயை அதுக்கப்புறம் எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம 3 வருஷம் பைத்தியமா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார். இவருக்கும் அந்த கல்யாணமான அந்த பொண்ணுக்கும் வந்து குழந்தை பிறக்கிற டைம். திடீர்னு பவானி ஸ்ரீ வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு வாலண்டியரா இருப்பாங்க. அதாவது டைம் மிஷின் கண்டுபிடிக்கிற ஒரு டீம்ல ஒரு வாலண்டியரா இருப்பாங்க. அந்த டைம் மிஷின் மூலமா இப்போ இவர் அஸ்வின் இருக்கிற அந்த வருஷத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ இவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி நான் உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியாம தவிச்சேன். வேற வழி இல்லாம வீட்டுல சொன்ன கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, விருப்பம் இல்லாம தான் இதெல்லாம் நடந்துச்சா? விருப்பம் இல்லாம இப்போ இதெல்லாம் நடந்திருக்கா? அப்படின்னு மறுபடியும் வந்து பவானி ஸ்ரீ கேட்கும்போது, இப்படியாவது நான் அதை வந்து அவளை புரிய வைக்கிறேன்னு சொன்னேன். நீ புரிய வைப்ப சரி அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, நர்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. இவங்கெல்லாம் உள்ள போவாங்க. இவரும் உள்ள போவாரு. அஸ்வினும் உள்ள போவாரு. அப்போ உங்களுடைய மனைவி வந்து சிரிச்சுக்கிட்டே அப்பா பாரு அப்பா பாருன்னு சொல்லிட்டு நமக்கு பொன் குழந்தை பிறந்தா நித்யான் பேர் வைப்பேன்னு சொன்னாங்களா அது மாதிரி நித்யான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. அப்போதான் இவர் வந்து அந்த குழந்தையுடைய கழுத்து பகுதியை பார்க்கறாரு. இந்த இடத்துல ஹார்ட் சிம்பிள் போட்டு ஒரு மச்சம் இருக்கு. இந்த மச்சம் எங்கேயோ பார்த்துக்கோங்க அப்படின்னு யோசிக்கும் போது பவானி ஸ்ரீயோடைய கழுத்துலையும் அதே மாதிரி மச்சம் இருக்கு. சோ 2ம் கனெக்ட் பண்ணும்போது அங்கதான் அந்த ட்விஸ்டே ஏற்படுதுன்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து பிரியபாவன் சங்கர் அவங்களுடைய கதையை ஸ்டாப் பண்றாங்க. ப்ரொடியூசருக்கு வந்து ஆர்வம் அதிகமாகுது. அவர் கத்துறாரு. நீ மீதி கதையை சொல்லலாம், மீதி கதையை சொல்லலாம்னு சொல்றாரு. மீதி கதையை சொல்றாங்க. அப்போ அஸ்வின் வந்து அவர் பண்ற அந்த கலாட்டா எல்லாம் இருக்கு பாருங்க. இவ்வளவு காமெடியா இருக்கு அந்த கலாட்டா. ஏன்னா இவங்க பவானிஸ்ரீ ஒரு காதலிக்கும் போது என்ன சொல்லிருப்பாங்க பவானிஸ்ரீனா, நான் பிறந்த அன்னைக்கே என்னுடைய அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இவர் உடனே டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லுவாரு. டாக்டருக்கு ஒண்ணுமே புரியாது. சரி டெஸ்ட் எடுப்போம்னு சொல்லும்போது, அங்க ஒரு சம்பவம் நடக்கும். அது அவ்வளவு காமெடியா இருக்கும். ஒட்டுமொத்த தியேட்டரும் சிரிச்சுதுங்க. ஏன்னா, இப்படியான ஒரு சீன இவ்வளவு காமெடியா குடுக்க முடியுமா? அப்படின்னா, அது விக்னேஷ் கார்த்திகால மட்டும் தான் முடியும்னு சொல்லுவேன். அவ்வளவு காமெடியா அந்த சீன குடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்து இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போன விதம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கு கதை பிடிக்குது. அப்போ பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டோரி உடைக்கிறாங்க. ஒரிஜினல் ஸ்டோரி உடைக்கும்போது இவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து, இது அது இல்ல அப்படின்னு. ஏன்னா, இதே தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல விக்னேஷ் கார்த்திக் பண்ணியிருப்பாரு. கதை சொல்ல போறேங்கிற பேர்ல அ கல்யாணத்துக்கு பேச போயிருப்பாரு. அவங்களுடைய மகள இது பண்ண போயிருப்பாரு, கேட்க போயிருப்பாரு. ஸோ அது அந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ இவங்க வந்து மாமா அப்படின்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் கூப்பிடுவாங்க. மாமான்னு கூப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே நெஞ்ச பிடிச்சுட்டு கீழ விழுந்துருவாரு. கட் பண்ணா டாக்டர் வருவாங்க, செக் பண்ணுவாங்க. விக்னேஷ் உள்ள வருவாரு, பார்ப்பாரு. டாக்டர் விக்னேஷ் கிட்ட பேசுவாங்க. பார்ட் 3 தான் சொல்ல முடியும் அப்படின்னு கட் பண்ணிடுவாங்க. அதான் அதோட வந்து பார்ட் 3க்கான ஓப்பனிங் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஷோ பார்த்த பல பேர்கிட்ட நான் பேசினேன். அப்போ வந்து ப்ரிவ்யூ ஷோ பார்த்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்கா போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, ஒட்டுமொத்தமே 2 மணி நேரம் தான் இந்த படம். 2 மணி நேரம் தான். 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 மணி நேரம் போகுது. செகண்ட் ஹாஃப் 1 மணி நேரம் போகுதுங்க. அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 1 மணி நேரம் கம்ப்ளீட்டா 1 ஹவர் எடுக்குது. 10 மணிக்கு நான் ஷோக்கு போனேன்னா 11 மணிக்கு இன்டர்வல். 12:15க்கு கம்ப்ளீட்டா படம் முடிஞ்சிருது. இதுதான் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ரொம்ப லேகிங்கா போகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. அவ்வளவு நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஹாட்ஸ்பாட் முதல் பாகத்துல இந்த பரபரப்பு, சர்ச்சை, புதுமைலாம் இருந்துச்சு. செகண்ட் பார்ட்லயும் அது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 செக்மெண்ட் கதையும் ஜெகதீஷ், ஜோசப் 2 பேரும் வந்து மாறுபட்ட லைட்டிங்ல படமாக்கியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சதீஷ் ரகுநாதன் வந்து ரொம்ப அழகா இசையமைச்சிருக்காங்க. அந்த டியர் ஃபேன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கதைக்கு அ ஒரு பிஜிஎம் ட்ராக் போட்டுருக்காங்க. அப்படியே மங்காத்தா ட்ராக். எனக்கு அத பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அந்த பீட் எல்லாம் கேட்கும்போது மங்காத்தா பிஜிஎம் ஞாபகத்துக்கு அப்படி இருக்கு. தரமா இருக்கு படம். தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ரொம்ப அழகான கதைய வந்து விக்னேஷ் கார்த்திக் குடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம இடம்பலம் என்டர்டெயின்மென்ட் சார்புல 4.5 அவுட் ஆஃப் 5 அப்படிங்கிற ரேட்டிங் குடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு ரிவ்யூவோட சந்திப்போம். நன்றி.